25,100 கால் காலையில் கீழே வந்தால் மேக்ஸிமம் 19 வரைக்கும் வரும். அங்கேருந்து ஒரு ஜம்ப் 61 வரைக்கும் போகலாம். ஏன் அந்த 61 ஏன் 19? ரொபோட்டாவில் மட்டும்தான் பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். ஹியூமன்ஸால் முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது அது. சேம் லைக் தட் புட் ப்ரீமியம் 96 லெவல் டிசைடர் கீழே போயிடுச்சுன்னா 39 வரைக்கும் வரும். பட் 39 அது அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ணாது. அங்கேருந்து 54-17 ஜம்ப் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ரொபோட்டிக் லாஜிக்கை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு கற்றுக்கணுமா? ஜாயின் வித் அஸ். எண்ட் ஆஃப் தி டே அது ஏன் 39 பிரேக் பண்ணிட்டு திரும்ப 70க்கு போச்சுன்னா செஷனில் சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஜாயின் வித் அஸ் டு லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். அண்ட் இப்போ நிஃப்டி நாளைக்கு என்ன சினாரியோ? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தோம்? இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் சிக்கிடுச்சுன்னு சொன்னாக்கா ப்ரீமியம் ரொம்ப டிகே ஆகும்னு. பட் இந்த ரேஞ்சில் சிக்கின மார்க்கெட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன், ஒன்லி ரொபோட்டிக் டார்கெட்ஸ். ஸோ நாளைக்கு ட்ரேட் பிளான் இந்த ஏரியாவை அவாய்ட் பண்ணிடுங்க. 25,128லேருந்து 25,085 லெவல் வரைக்கும் ட்ரேடே பண்ண வேண்டாம். இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்போ கேப் டவுனோ ஓப்பனா இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கேன் ஃபோக்கஸ் ஆன் கால் ட்ரேட். இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கீழே வரும். 25,041 ஒரு சின்ன பாஸ் எடுக்கும். தென் 25,099 வரைக்கும் வரும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே போகிறதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்கு கீழே போனதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் பண்ண வேண்டாம். அன்டில் அண்ட் அன்லெஸ் எனக்கு மார்க்கெட்ல நல்ல நாலேஜ் இருக்கு, நான் நல்லா ஸ்கேல்ப் பண்ணுவேன்னா யூ கேன் ஸ்கேல்ப் தேர். இல்லைன்னா ப்ரீமியம் ரொம்ப டிகே ஆயிரும். ஸோ ட்ரேட் சேஃப், சேவ் யுவர் கேபிட்டல். ஜாயின் வித் அஸ். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். See you, bye bye, take care.